பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, நாம் சந்தோஷமாகவே இருப்போம். நம்ம அப்பா அருள்நாதர் அநேக வேளைகளிலே மௌனமா இருக்கிறாரு, இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கவலையோட இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்று ஆவியானவர் ஏன் இந்த மௌனம்னு சொல்லி நம்ம கிட்ட பேச விரும்புகிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? எங்களுடைய நிலைமெல்லாம் பரிதாபமாய் இருந்தாலும் நீர் மௌனமாய் இருக்கிறீரே, ஏ அப்படின்னு தீர்க்கதரிசி கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த மௌனத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அன்னாளுடைய வாழ்க்கையில தேவன் மௌனமாய் இருந்தார். குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பம் அடைபெற்றிருந்தது. எவ்வளவு நாள் நமக்கு தெரியாதுங்க, எழுதப்படவில்லை. ஆனால் அன்னாள் தேவ சமூகத்துல தங்களுடைய இருதயத்தை ஊற்றினார்கள் எழுதப்பட்டிருக்கு. மனம் கசந்து அழுதார்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை பார்க்கும் பொழுது அதிகமாய் தேவன் மௌனமாய் இருந்திருப்பாரோன்னு தோணுதுங்க. அப்புறம் அந்த மௌனம் எப்படி கலைக்கப்பட்டதாம்? அன்னாளுடைய கண்ணீர், அவர்களுடைய ஜெபம், அன்னாளுடைய விண்ணப்பம் தேவனுடைய மௌனத்தை கலைத்து போட்டது. பிரியமானவர்களே, நான் சிறுமைப்பட்டுருவனோ, தேவனுடைய மௌனத்தினால் நான் சிறுமைப்பட்டுருவனோ அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் மௌனமாய் இருக்கிற காலங்கள்ல நம்ம யாரை தேடி ஓடணும்? தேவ சமூகத்தை அதிகமாய் நாடி தேடி ஓடணும்னு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வாமகனே, சமூகத்துல உட்காரு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். பிரியமானவர்களே, நம்ம யாரை தேடி ஓடுறோம்? மனுஷனை தேடி ஓடுறது அந்த நாட்களில் தானே. தேவன் மௌனமா இருக்காரு, நான் சாதிச்சிருவேன், அங்க ஓடுவோம் இங்க ஓடுவோம், பதில் இல்லையே. நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்நாளை போல கர்த்தர் மௌனமாய் இருக்கிற நாட்களிலே, அவர் மௌனமாய் இருப்பது போல தோன்றுகிற அந்த நாட்களிலே நம் மனம் கசந்து அளவும், நம்முடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றவும், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணவும் கற்றுக்கொள்வோமா? முடிவில் அந்நாளுக்கு என்ன கிடைத்தது? ஒரு அழகான ஆண் குழந்தை. அதற்கு பிறகு 5 பிள்ளைங்க. பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய பங்கு. உங்களுக்கும் கூட கர்த்தருடைய இந்த மௌனத்தை நீங்க உங்க ஜெபத்தால, உங்க முழங்காலால கலைச்சு போட்டீங்கன்னா அதுக்கு பிறகு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதை பெற்றுக்கொள்வோமா? அவருடைய சமூகத்துல அதிகமாய் அமர்ந்து அவருடைய மௌனத்தை கலைப்போமா? அவர் எப்பவும் மௌனமா இருக்க மாட்டாருங்க. அவருடைய வேலை வரும் பொழுது அவர் மௌனம் எல்லாம் கலைக்கப்பட்டு நமக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆதலால் கவலைப்படாதிருங்க, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, அப்பா, உம்முடைய மௌனத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி, எங்க அப்பாவுடைய மௌனம் என் முழங்காலால கலைக்கப்படும் என்று சொல்லி முழங்காலில் நின்று போராடவும், அழுது ஜெபிக்கவும், எங்களுடைய இருதயத்தை உங்க பாதத்துல ஊற்றவும் இன்னைக்கு அதையே நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்பா, உம்முடைய மௌனத்துக்கு பிறகு எங்களுக்கு நீ கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை இன்றே நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய மௌனம் இன்னைக்கு கலைக்கப்படட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.